இதுதானே முக்கியமான பொருள். சிப்புட்ட வந்து பழைய காலத்து நினைவுகளை மீட்டு பார்க்க போறோம். மாமா தான் ஃபீல்ல இருக்கு. இல்ல இங்க எல்லாம் மாமா கண்ணா பயப்படுவோம் நாங்க. பாத்தீங்களா கொட்டை எப்படி பல ஆயிடுச்சு பாருங்க. நல்ல இந்த ஆட்டுக்கொட்டை வீடியோ தான் சொல்றாங்க. நாங்களும் நிறைய நல்லது செஞ்சிருக்கோம். அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. வித்தியாசமா அந்த வார்த்தையை சொல்லிட்டோம் ப்ரோ. அது எனக்கே ஒரு 20 இப்ப இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் அருவருப்பா இருக்கா? எங்க அப்பா அம்மா அதெல்லாம் பாத்திரக்கூடாதுன்னு எனக்கு மனசுக்குள்ள தோணும் ப்ரோ. அடிச்சே கொண்டுருவாங்க ப்ரோ. அது ஒரு நாள்ல வந்துட்டு வண்டி எடுத்துட்டு போனா சுத்திட்டே மனசு இருக்கணும் அதுக்கு முக்கியமா செய்யறதுக்கு. எல்லாமே செய்வோம். சுப்பு காட்டி நல்லா சூடு இன்னும் அவின திட்டுவாங்க வீடியோ எடுத்தா. இது என்ன உனக்கு வேலை அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்ப இல்ல எங்களோட வீடியோல சிறுத்துருது எங்கடையில பெருத்து இருக்கு ப்ரோ. யாழ்ப்பாணம் வந்த உடனே சொன்ன விஷயம் வந்து இங்கே நான் இங்க வர்றதுக்கு முன்னாலும் உங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருந்திருக்கு தானே, இப்படித்தான் இருக்கு. அது என்ன மாதிரி இங்க வந்துட்டு எப்படிதான் இருக்காங்கன்னே தெரியல ப்ரோ. நானும் அந்த சத்தியமா ஓடி போயிடும் ப்ரோ. இதுல வெங்காயம், பச்சை மிளகா, முட்டை சேர்த்துருக்குறோம். இது கூட பாத்தீங்கன்னா ஆட்டு கொட்டை சேர்க்க போறோம். எல்லாரும் சுத்தி இருக்கு எல்லாரும் ஆட்டு கொட்டை ஆம்லெட்டு நல்லா ரெடி பண்ணி இப்ப ஊத்தியாச்சு ப்ரோ. பொங்குது ப்ரோ. அது கூட பட்ஸை வச்சு கிளீன் பண்ணுவாங்க அடிக்கடி. கிளீன் பண்ணிட்டு எடுக்கிறது. அதுவும் போய் ஆட்டு கொட்டை முட்டை ஆம்லெட். இலங்கை அகதிகள் இருக்கணும் தானே அங்க இருக்காங்க. அவைகளுக்கு எல்லாம் என்ன மாதிரி தீர்வு கிடைக்குமா? அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் சுப்புண்ட ஏரியாவில் இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பகிர்ந்து கொள்றோம். அதோட சுப்போட பல இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்ப நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாடுல சீர்காழியில நிற்கிறோம். அதோட இப்ப என்ன ஒரு விஷயம் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். கணக்க பேர் சுப்புண்ட வீடியோ வரைக்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சுப்புண்ட பழைய சுப்புவை நாங்க காணணும். சுப்பு எல்லாம் பழைய வீடியோல பாத்தீங்கன்னா சரம் அந்த காயிலி அண்டு சரம் கட்டிக்கிட்டு ஒரு சின்ன படிடா வந்து அவர் லெவல்ல வந்து செய்வார். அது மாதிரி ஒரு வீடியோ வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ணினாங்க. சுப்பு 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாசம் இலங்கை வந்திருந்தவர். அந்த நேரம் வந்து எங்கட வீட்டுல தங்கி இருந்தவர். கிட்டத்தட்ட 2-3 கிழமை கிட்ட இலங்கை ரெண்டு அங்க இருக்கிற விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்றோம். ஸோ அந்த நேரம் வந்து நாங்கள் ஒரு காணொலி ஒன்று எடுத்துனாங்க. என்ன காணொலி என்ன வந்து அதுக்கு முதல் கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்து ஃபேமஸான சுப்பு செய்த வீடியோ உண்டு. அந்த வீடியோவை நாங்கள் இலங்கையில யாழ்ப்பாணத்துல வந்து ரீக்ரியேட் பண்ணினாங்க. நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த நேரம் அதை நான் வெளியில விடையில. இப்ப நாங்கள் சுப்பு வீட்டுல இருக்க அந்த வீடியோவை விட போறோம். பாருங்க, நகைச்சுவைக்கு அண்டியாகவும் இருக்கலாம், ஒரு வித்தியாசமாகவும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு புதுசா இருக்கும். ஒரு பழைய சுப்புவை நீங்கள் இப்ப பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசா இருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட போறோம் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு உடனே வரும். வித்தியாசமான ஒரு டிஷ் ஒன்று செய்ய போறோம். என்னத்தை வச்சுட்டா முட்டையும் வச்சு அதோட சேர்த்து வச்சு இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம கையில பாருங்க 2 ஆட்டு கொட்டை இருக்குங்க. ஆட்டு கொட்டையும் கோழி முட்டையும் வச்சு ஆட்டு கொட்டை ஆம்லெட் தாங்க இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போறோம். நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்துட்டு போட்டிருந்தோம். ஆட்டு கொட்டையில வந்துட்டு ஆம்லெட் செஞ்சு அது வித்தியாசமா வந்துட்டு முட்டைக்குள் கொட்டை ஆம்லெட்டா நம்ம செஞ்சிருந்தோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டு கொட்டையும் இருக்கு, கோழி முட்டையும் இருக்கு. இன்னைக்கு போட்டு ஒரு புட்டி இன்னைக்கு ஆம்லெட் செஞ்சு வேற லெவலில் சாப்பிட போறோம். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் இல்லை, நாங்கள் தான் அவங்களுக்கு கெஸ்ட். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கோம். ஸ்ரீலங்காவில் வந்துட்டு அலெக்ஸ்டின் அண்ணனுக்காக நம்ம வந்துட்டு இந்த ஆட்டுக்கொட்டை ஆம்லெட் செஞ்சு தர போறோங்க. அவங்க தான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. ப்ரோ நீங்க முக்கிய பொருள் வச்சுக்கிறீங்க, இது இல்லையே. அது வேணும் ப்ரோ. என்ன ப்ரோ எனக்கு என்ன கஷ்டம்னா 2 தான் இருக்கு, எப்படி 10ன்னு தெரியல ப்ரோ. இந்த 2 இலங்கையில 1000 ரூபாய் ப்ரோ. 1000 ரூபாயா? என்ன ப்ரோ சொல்றீங்க? எங்க ஊர்ல 150 ரூபா கொடுத்தா போதும் ப்ரோ, வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு மவுஸ் ப்ரோ தரமாட்டேன்னுட்டாங்க. ஆமா ப்ரோ, அடிச்சு பிடிச்சு வேண்டி வந்துட்டோம். எங்க ஊரே தரமாட்டாங்க ப்ரோ, கடைசியா வந்து தருவாங்க. அதான் வித்து முடிச்சு 2 மணியாக வாங்கன்றாங்க. நாங்க இல்ல சுப்பு வந்திருக்கிற இந்தியால இருந்து தாங்க ஸ்பெஷல் பெர்மிஷனோட இதுவும் வேண்டிக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நண்பர் வந்திருக்கிறார். இந்த வீடியோ நாங்கள் ஏன் செய்யறோம்னா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டு சும்மா இணையத்தையே கலைக்கு வந்த வீடியோ. இப்ப எங்க பார்த்தாலும் சுப்பு ப்ரோ அதான் நீங்க அந்த வீடியோ அதான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஞாபகத்துக்காண்டி வரும். அந்த ஞாபகத்தை வந்து இப்ப நாங்கள் திருப்ப மீட்டு கொண்டு போறோம். வேண்டாம், திரும்ப வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். இத வாங்க திரும்ப போயிட்டு இப்ப சமைச்சு ஆரம்பிச்சிடலாம். சாப்பிட்டுருக்கீங்களா இது வரைக்கும்? சாப்பிடல. சரி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. இது ஆட்டு மூளை சாப்பிட்டுருக்கீங்களா?
அதை விட இது நல்லா சாஃப்டா இருக்கும். சரி, உண்மையிலேயே வந்து இது எல்லாமே வந்து சாப்பிடுற பொருள். இது தனியா அங்க காய்ச்சி கொடுக்குற கடை எல்லாம் இருக்குதானே? இல்ல அப்படி இல்ல ப்ரோ, இது வந்துட்டு நாங்களா செஞ்சது, கடையில கிடைக்காது இந்த டிஷ். இல்ல, நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்தியாவுல இதெல்லாம் சமைச்சது. அது வந்து நார்த் இந்தியா சைடு, வேற வெளியில இருக்கிற சைடுல இருக்கும். எங்க தமிழ்நாட்டுல இந்த இது கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. ஏன்னா ஆடு வாங்கினாங்கன்னா 4-5 ஆடு தான் இருக்கும். அது கொட்டை நார்மலா வந்துட்டு கறி வெட்டும் போது அவங்களோட சேர்த்து கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். 18 வயசுக்குள்ள இருக்கிறார்கள், குடும்பத்தோட இருக்க சின்ன பிள்ளை. வீடியோ வாங்காதீங்க, உடம்புக்கு நல்லது. சின்னவங்க உள்ளது பெரியவங்க வர சாப்பிடலாம். ஆமா, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. எங்க ஊர்ல இது பேரு ஆட்டுக்கொட்டை தான். ஆட்டுக்கொட்டை, கொட்டையை கொட்டன் தான் சொன்னாங்க. நான் தான் மாத்தி சொல்ல முடியும், அதை வந்து கெட்ட வார்த்தை ஆக்கிட்டாங்க. சரி, செய்வோம். முதல்ல என்ன செய்யணும் சுப்பு? முதல்ல வந்துட்டு இதை அவிச்சு எடுக்கணும்னா லைட்டா உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிக்க போறோம். இதை கழுவிடுவோம் ஃபர்ஸ்ட். இருங்க, இதை கழுவிடலாம். வடிவா கடவுங்க, இதானே முக்கியமான பொருள். மேல இருக்கிற இந்த தோல்லாம் இருக்கும் லைட்டா, அதெல்லாம் பிச்சு போட்டுடலாம். அங்க பால்மடி எல்லாம் காய்ச்சுவாங்களா இந்தியாவுல? பால்மடினா பால்மடி அது லேடிஸ் ஆட்டுக்குள்ளதா? அது தெரியல ப்ரோ, நான் பார்த்தது இல்ல ப்ரோ, எனக்கு தெரியல. இல்ல, அது கேட்குறேன், அப்படி காய்ச்சுவாங்களான்னு. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதான் கேட்டேன். நல்ல வடிவா சுத்தம் செய்யணும் என்ன சுப்பு? ஆமா ப்ரோ. இன்னைக்கு எங்களுக்கு விடிய காலமே சாப்பாடு இந்த முட்டை. முட்டை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப எனர்ஜியா இருக்கும். இதுக்குள்ள வெட்டினா இது தண்ணி மாதிரி இருக்குமா, என்ன மாதிரி? தண்ணி மாதிரி இருக்காது ப்ரோ, ஆட்டு மூளை இருக்கும்ல, ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும்ல. இப்ப இது வேக வச்சு எடுத்தோம்னா உங்களுக்கு பாருங்க, நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை அவிச்சிடலாமா ப்ரோ? ப்ரோ பாத்தீங்களா கொட்டை எப்படி பல ஆயிடுச்சு பாருங்க. நல்ல முட்டை மாதிரி வெள்ளையா வந்துட்டு பாருங்க. ஆமா, இந்த மாதிரி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துடணும் ப்ரோ. இதுக்கு ப்ரோ இப்பதான் நம்ம வந்துட்டு அவிச்சு எடுக்க போறோம். அவிச்சு எடுப்போம் நல்லா சுத்தமா வந்து தண்ணியை ஊத்தி. அடுப்பு பற்ற வச்சிடலாமா? எரியுது. ரைட், வந்துடுச்சு. இப்போ ஆட்டு கொட்டையே உள்ள இறக்கிட வேண்டியதான் ப்ரோ. அவ்வளோதான். அவ்வளோதான், இது பெருசா ஒன்றும் கிடையாது ப்ரோ, வேலையே இல்லை ப்ரோ. சிம்பிளா அதை அவிச்சு எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட். ஆட்டு கொட்டை லைட்டா வந்துட்டு சால்ட்டு அப்படியே கொண்டு உப்பு அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் வீடியோ பார்த்து அப்படியோ செய்யோடு நாங்க செய்யல. அப்ப சுப்பு வச்சு இன்னைக்கு செய்து வாங்குறோம். மஞ்சள் தூள் வந்துட்டு நல்லது, எப்பயுமே கிருமி நாசினி, எல்லாத்துக்குமே கவுச்சி தன்மைலாம் இருக்காது எது செஞ்சாலும். அதனால இது நல்லா வேகணும் ப்ரோ. இப்ப வேக வச்சுட்டு இதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நீங்க இப்ப இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் அருவருப்பா இருக்கா? இல்ல அப்படி இருந்ததுன்னா இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எக்ஸ்ட்ரா பீஸ் கேட்கலன்னா என் பேரை மாத்திக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அந்த ஈரல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஈரல் மாதிரி இருக்கும், அதை விட சாஃப்டா இருக்கும். ரொம்ப ஈரல் ஹார்டா இருக்கும், இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டா தீந்துரும், அந்த அளவுக்கு ஆயிடும். இந்த பெருசா இருக்கு. இப்ப அவிச்ச உடனே சின்ன ஆயிரும் பாருங்க. சுப்புண்ட வீடியோ பார்த்துட்டு வந்தேன். இது அப்படியே சனத்துல வெடிச்சிடும். வெடிக்குவா? வெடிக்கணும் அப்படி இல்லை ப்ரோ, இது தனியா வெளில வந்துடும். மேல வந்துட்டு கொழுப்பு மாரி இருக்கும், உள்ள இருக்கிறதா வந்துட்டு அந்த சதை, மேல வந்துட்டு அப்படியே கொலன்னு இருக்கும். சரி, முடிவிடுவா சுப்பு? முடியலாம் ப்ரோ. சரி, இப்ப சிப்புட்ட வந்து பழைய காலத்து நினைவுகளை மீட்டு பார்க்க போறோம். இப்ப தெரியலையே, இப்ப என்னண்டு உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோ செய்யணும் ஆர்வம் வந்தது? எல்லாருக்குமே வந்து தெரியும், எங்கட சேனலோட இருக்கா. நான் வந்துட்டு யூடியூப்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு யூடியூப்னா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது ப்ரோ. எனக்கு சுத்தமா எதுவும் தெரியாது. நான் வந்துட்டு அப்போ 9வது படிச்சுட்டு இருந்தா, நீங்க 9 மே மாசம் லீவு. எங்க மாமா வந்துட்டு தெரியுமில்ல, எங்க மாமா அவங்க தான் வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு நிறைய பார்ப்பாங்க, வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ஐடியாவில் ஆரம்பிச்சதா அது. அப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு நான் சும்மா இருக்கிறேன், என்னை வந்துட்டு நான் விளையாட போயிடுவேன் எங்கேயாச்சும் கிரிக்கெட் விளையாட. வீட்டில் சொல்லி சண்டை போட்டு எனக்கு வற்புறுத்தி இழுத்துட்டு போய் வீடியோ எடுப்பாங்க. அப்போ எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் அது ஏதோ ஒரு நான்வெஜ் ஐட்டம் செய்கிறாங்களே, சரி திங்கலாம்னு சொல்லிட்டு போனதான் ஆசைப்பட்டு அப்படியே போய் டெய்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது. ஆனால் இங்கே இப்போ வந்த வழியில இங்கே சுப்புவை வந்து என்னண்டு சூப்பர் மார்க்கெட்ல கூட கணக்கு பேர் கட்டு சுப்பு ஒரு ஆளை பார்த்து
அங்க இருந்தோண்டு எல்லா இடம் வந்து இப்ப தெரியக்கூடிய மாதிரி வந்திருக்கு என்ன ப்ரோ. அது வந்து என்ன ஹோம் டூர் பழைய காலத்து தொடக்கத்துல ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது. யூடியூப் பண்றது அந்த ஆடியன்ஸ் இல்லாத கட்டத்துல வேலை எல்லாம் வந்து செய்தவ அந்த நேரம் என்ன ஹோம் டூர் மற்றது ஒரு டிவி இருந்து அதை கேம்ஸுக்கு விட்டு ஆரம்பத்துல இருந்த ஒரு கலைஞர் டிவி ப்ரோ. கலைஞர் டிவினா எப்படி சொல்றது, எங்க ஊர் அரசாங்கத்துல இருந்து ஃப்ரீயா கொடுக்குற டிவி. அந்த டிவியை வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு பிளே ஸ்டேஷன் வந்து சைனன்ல வாங்கி அதுல போட்டு அதுல வர காசு ஒரு 150 ரூபா 200 ரூபா வரும். அதை வச்சுதான் நாங்க பொருள் வாங்குறது வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு இது பண்ணது. இதை விட என்னன்னா அந்த வீடியோ எடுக்கிற போனே வந்துட்டு எங்கள்கிட்ட போன் கிடையாது. எங்க மாமா வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட 2000 ரூபாயோ ஏதோ வந்துட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு போனை வாங்கி அந்த போன்ல இருந்தா வீடியோ எடுத்தோம் நாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பின்னாடி உள்ள அந்த கேமராவில் லென்ஸ் சாம்சங் போன் தான், சாம்சங் J2 பின்னாடி உள்ள அந்த லென்ஸ் கீழே விழுந்துருச்சு. அது என்ன ஆயிடும், டஸ்ட் படிஞ்சு இருந்தேன்னா காது குடையிற பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க அடிக்கடி. க்ளீன் பண்ணிட்டு எடுக்கிறது. அதுவும் போய் பேட்டரி வீணா போயிட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டே ஒரு சைடு ஒரு கனெக்ஷன் வயர் இருக்கும், அப்படியே வீடியோ எடுக்கிறது சார்ஜ் போடுறது, வீடியோ எடுக்கிறது சார்ஜ் போடுறது அப்படியே இருந்தது. இதெல்லாம் போய் தான் அப்புறம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு ஃபோன் வாங்கினது, கேமரா வாங்கினது, சிஸ்டம் வாங்கினது, அப்படியே பெருசா வந்து 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 இப்ப இது வந்து ஆனா என்ன நிலைமைக்கு வந்தாலும் வந்து அவையில அப்படியே தான் இருக்கிறோம். அதுதான் இங்க இருக்கிற ரொம்ப நன்றி ப்ரோ. நாங்க எல்லாம் பாத்துருக்கோம், ஷார்ட்ல எல்லாம் பார்த்து அது ஒரு கதை மாதிரி படிஞ்சிருக்கும். இப்ப ஒரு இது ஆக்கள் இது இப்படி லைஃப் ஸ்டோரி மாதிரியே படிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே கட்டாயம் தெரியும் சுப்பு வேண்டா. ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்ப வந்து இந்த இப்ப நாங்க செய்யறோம் தானே, இப்படி சமையல் செய்யக்க வந்து அப்படி செய்தாத்தான் வந்து கூடுதலா எல்லாருக்கும் வந்து போய் சேரும். அப்படி செய்யக்க வந்து உங்களுக்கு வந்து அந்த எதிர்மறையான கருத்துகள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கவலையா இல்லையா, இல்லாட்டி அதை எதிர்நோக்கிறீங்க? உண்மையா சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்க நமக்கு என்ன ப்ரோ, அவங்க சொல்றாங்க நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா எடுத்துப்போம். இது நார்மலான இது வந்துட்டு எப்படின்னா எங்க ஊர் பேச்சு வழக்குல சொல்றதுதான் இது. சுத்தமான தமிழ்னு சொல்ல முடியாது, நீங்க பேசுறதுதான் சுத்தமான தமிழ். அதுக்கு இடையே திட்டுவாங்க ப்ரோ. உண்மையிலேயே வந்து இது மற்றது மயிர் இதெல்லாமே வந்து சுத்தமான தமிழ். அதை வந்து கெட்ட வார்த்தையை மாத்தி வச்சு எனக்கு அப்ப வந்துட்டு இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இங்கிலீஷே தெரியாது ப்ரோ. சப்ஸ்கிரைபருங்கிற வார்த்தையே எனக்கு சொல்ல தெரியாது ப்ரோ. அதை சொல்றதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் ப்ரோ வாயில வர்றதுக்கு. அப்போ வந்துட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சதோ, எனக்கு எப்படி அதை சொல்லணும்னு தோணுச்சோ அதை மாதிரி நான் சொன்னேன். அதை வந்துட்டு நிறைய பேர் தப்பா இந்த ஆட்டுக்கொட்டை தான் எனக்கு சொல்ல தெரியும், வேற என்ன சொல்ல தெரியும், வேற எப்படி பேரு அப்படிதான் சொல்ல முடியும். அதை வந்துட்டு நிறைய பேர் நான் டபுள் மீனிங்ல சொல்றேன்னு தெரிஞ்சுட்டா நான் இது பண்ண முடியாது. நான் ஒரே மீனிங்ல தான் சொல்றேன் எல்லா வீடியோவுக்கும். அது அவங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்குது. யோசிக்கிறவங்க எப்படி வேணா யோசிப்பாங்க. நம்ம அது கமெண்ட் வரும், திட்டினாங்களா திட்டிட்டு போங்க, உங்களுக்கு என்ன திட்டணுமோ திட்டுங்க, நான் எதுவும் கவலையே படல. திட்டுறவங்க திட்டுங்க, நல்லா சொல்றவங்க நல்லது சொல்லுங்க, அவ்வளவுதான். நான் அதை பத்தி எதுவும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இந்த ஆன்லைன்ல பெரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கேக்க வந்து இப்ப நாங்கள் ஒரு சமுதாயத்துல ஒரு ஆள் இருக்கேக்க சொந்தக்காரட கணக்கு பேற்ற பேச்சுகள் வேண்டேக்கே அது ஒரு டிப்ரெஸ் ஆகும், என்ன கவலையாகும். ஆனா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு வந்தோடனே ஏகச்சக்க எல்லாரும் வந்து விமர்சிப்பாங்க. இல்ல பாக்குற எல்லாருமே வந்து தங்களுடைய நல்ல கருத்தையும் சொல்வார்கள், கெட்ட கருத்தையும் சொல்வார்கள். அப்ப எல்லா கருத்தையும் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்து அதை வச்சிருந்து நாங்கள் அடுத்த முறைக்கு போறதுதான் அது ஒரு பெரிய விஷயம். உண்மையிலேயே இந்த வயசுல அவருக்கு வந்து 22 வயசுக்கு ஆகிற இந்த வயசுல அதெல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கிறதே வந்து பெரிய விஷயம். உண்மையிலே பெரிய இது நிறைய பேர் என்னன்னா இந்த ஆட்டுக்கொட்டை வீடியோ தான் சொல்றாங்க, நாங்களும் நிறைய நல்லது செஞ்சிருக்கோம், அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. நாங்களே சொல்லுவோம். கொரோனா அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இந்தியாவில. 2 வருஷத்துக்கு லாக்டவுன் போட்டிருந்தாங்க தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு வந்துட்டு இங்க இருக்கிற இலங்கை தமிழர் பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணெல்லாம் நிறைய அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேருக்கு உணவு செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. நாங்களாம் அது மாரி டெய்லி எங்களாம் முடியாது, இருந்தாலும் உடல் சோர்வெல்லாம் பார்க்காம எங்களோட காசு அவங்க காசு எல்லா காசும் போட்டு டெய்லியும் போயிட்டு சமைச்சு ஒரு 100 பேர் 200 பேருக்கு டெய்லியும் சமைச்சு கொடுத்தோம். அதெல்லாம் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன வந்துட்டு நான் என்னத்த ஒரு டபுள் வீடியோ சொன்னதை மட்டும் கரெக்டா எடுத்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டு மீம்ஸ் போட்டுறாங்க. அதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப இது சில மீம்ஸா மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள். ஒரு கொய்யாக்கா இருக்கு, கொய்யாக்காவை ஒரு சத்தியமா எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. இங்க பாருங்க 2 தொங்குதுங்க அழகா இருக்குங்கன்னு தெரியாதனமா அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் ப்ரோ. அது எனக்கே ஒரு 20-30 தடவை ரீல்ஸ் ஷேர் பண்ணிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதை பார்க்கும் போதுல எங்க அப்பா அம்மா அதெல்லாம் பாத்திரக்கூடாதுன்னு எனக்கு மனசுக்குள்ள தோணும் ப்ரோ. அடிச்சே கொண்டுருவாங்க ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. என் அம்மா மேல ப்ராமிஸா நான் சிங்கிள் மீனிங்ல சொன்னேன் ப்ரோ, அதெல்லாம் டபுள் மீனிங்கே எடுத்து அவரை எடிட் பண்ணிருப்பாங்க ப்ரோ. பட் அது வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு நல்லது போய் சேர்றதை விட இப்படி டபுள் மீனிங் நினைச்சு அது ரீச் ஆகிறதான் வந்து அதான் கஷ்டமா இருக்கு. நல்லது நிறைய ஷேர் பண்ணுங்க, அததான் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதான் சரி. இப்ப முதலாவது வெளிநாட்டு பயணம் இங்க வந்திருக்கீங்க, இங்க இருந்த மக்கள் இங்க உள்ள மக்களும் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? இல்ல எங்க ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, உண்மையா சொல்லணும்னா ப்ரோ,
எங்க ஊரு மக்கள் மாதிரியே தான் இருக்காங்க. ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆனா எங்க ஊர் மாதிரி இருக்கு. ஆனா விலைவாசி ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிறவங்களும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. சாஃப்டான கேரக்டர். ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நான் கேட்டா அப்படியே பண்றாங்க. நம்ம போயிருந்தோம், அட்டைக்குட்டைக்கு போயிருந்தோம், யாருன்னே தெரியாதுங்க. எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நீங்களே இப்ப பாருங்க, நான் முன்ன பின்ன உங்களை நான் மீட் பண்ணிருக்கேனா? பண்ணது கிடையாது, இதுவரை பார்த்தது கிடையாது. இங்க தமிழ் ப்ரோஸ் அண்ணனை பார்த்தா அவங்க இட்டு வந்து உங்கள்கிட்ட விட்டாங்க. நீங்க எங்களுக்காக எல்லாம் ஹெல்ப் பண்ண, வீடு இருக்கு, வீட்டுல தங்க சொல்லியிருந்தீங்க, வெளில போறதுக்கு இட்டு போறீங்க, எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில மனசு இருக்கணும் அதுக்கு முக்கியமா செய்யறதுக்கு. எல்லாமே செய்வோம் சுப்பு காட்டி. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். அவிஞ்சிட்டு போல சுப்பு. நல்லா சூடு. இன்னும் அவின் ப்ரோ லைட்டா. சூடு ஹெவியான சூடுப்பா. தட்டு நல்லா சமைக்கலாம். அப்படி இதெல்லாம் சுட்டுச்சு பாருங்க. அதுக்குள்ளேயே இது மாதிரிலாம் நிறைய சுடும் ப்ரோ. லைட்டா வெடிக்கிற மாதிரி கிடக்கு ப்ரோ. இல்ல லைட்டா அப்படிதான் ப்ரோ இருக்கும். லைட்டா அப்படிதான் இருக்கும். கல் மாதிரி சிலத்துல தண்ணி வந்து தெரிக்கும். இது வெடிக்கும். என்ன இது இருந்ததை விட இதாயிட்டு கல் மாதிரி இருக்கும் ப்ரோ. அப்படிதான் ப்ரோ இருங்க. பயமா இருக்கு ப்ரோ. பயப்படாதீங்க ப்ரோ. வெடிச்சா சட்டி உடைஞ்சிரும் ப்ரோ. சட்டி ப்ரோ அந்த அளவுக்குலாம் ஃபயர் இருக்காது ப்ரோ. லைட்டா வேவட்டும், இன்னும் கொஞ்சம் வேவட்டும். பட் இது பாத்தீங்களா, இப்ப இந்த எடுக்கைக்கே வந்து இந்த இதுகள் எல்லாம் படுது. மற்றது வந்து உண்மையிலே சமையல்ன்றதை பொறுத்த மட்டும் அதை கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணி நாங்க இங்க ஒரு பிரியாணி செய்யறாங்க. அந்த இதுக்கே வந்து தூக்கி கேக்கி எல்லாம் பிரியாணி வந்துட்டு கொஞ்சம் நிறைய குளறுபடி ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு அது இன்னும் நல்லா செய்யலாம். நிறைய பொருள் வந்துட்டு கிடைக்கல. அந்த அடுப்பு வந்துட்டு 2 அடுப்பு வேணும் அது செய்யறதுக்கு. இல்லைன்னா விறகடுப்புல செஞ்சா அது நல்ல டேஸ்டா இருக்கும். அது மாதிரி நிறைய இது இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே ப்ரோ, இதேதான் நாங்க சமையல்னா இங்க இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்துட்டு போய் சமைக்கணும். இல்ல ரொம்ப தூரம் போய் சமைக்கணும். எல்லா பொருளையும் நாங்க வந்துட்டு பைக்ல எடுத்துட்டு போவோம் ப்ரோ. ஒன்னா போய் எடுத்துட்டு போய் வச்சு எடுத்து முடிச்சுட்டு திரும்ப அதை எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணி வீட்டுல திருட்டுத்தனமா வச்சிருவோம் ப்ரோ. அப்பெல்லாம் வந்து திட்டுவாங்க வீடியோ எடுத்தா. இது என்ன உனக்கு வேலை, அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா நீ ஏன் வீடியோ எடுக்கல, கிளம்பு போ அப்படிங்கிறாங்க வீட்டே சொல்றாங்க. ஆமா ப்ரோ. சுப்புவை வந்து நாங்க ஒரு வில்லேஜ் பார்வையிலேயே பார்த்து இந்த சர்ற விதிகளோட பார்த்து சுப்பு இங்க ஜீன்ஸ் போட்டு வந்துருக்கு. எங்களுக்கு ஒரு மாதிரி போயிட்டு நானு இங்க வந்துட்டு வெளியூர் வரோம். டிராயர் எல்லாம் போட்டா அசிங்கமா வச்சு நடப்பாங்க. டிராயர் எடுத்துட்டே வரல. நான் ஒரே ஒரு டிராயர் தான் எடுத்துட்டு வந்தேன். ஒரே ஒரு கைலி தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி தெரிஞ்சுதான் நான் மொத்தமே கையிலே எடுத்து வந்துருப்போம் ப்ரோ. இது நம்ம ஊரு ப்ரோ. எல்லாம் எனக்கு இந்த இதை பார்க்க எனக்கு வெடிக்கு போட்டு பயம் வேற. லைட்டா இருங்க, வெட்டுனா தெரிக்கும் ப்ரோ. லைட்டா அவ்வளவுதான். லைட்டா தண்ணி இருக்கும் உள்ள, அது மேல பட்டுச்சுன்னா சுடும். அதுக்காக தான் ப்ரோ. வெந்துருச்சு ப்ரோ. அவ்வளவுதான் வெந்துருச்சு. இல்ல எங்களோட வீடியோல சிறுத்துடுது, எங்களோட இல்ல பெருத்து இருக்கு ப்ரோ. நீங்க செஞ்சீங்களா? இல்ல நீங்க எடுத்து அது கொட்டை சின்ன கொட்டை ப்ரோ. இது பெரிய கொட்டை ப்ரோ. வெந்துருச்சு. அவ்வளவுதான். அது வெளியில அந்த வெட்டினா பிறகு உள்ளுக்குள்ள இருக்கிற இதை பாருங்க, எவ்வளவு வெள்ளையா நல்ல அந்த மூளை மாதிரியே இருக்கு. அதேதான் ப்ரோ சொன்னேன் நானு. பாருங்க வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்ல வெள்ளை கத்திரிக்காய் மாதிரி கிடக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. இது ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. சாப்பிட்டு பாருங்க, நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட். நிறைய பேர் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாமலே நல்லா இருக்காது, இதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். அவ்வளவுதான். இது வந்துட்டு நமக்கு தேவையில்லாதது. இது வந்துட்டு சும்மா குழம்பு கிளம்பு வைக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு போட்டு செய்வாங்க அப்படியே. ஆனா நமக்கு தேவையானது இது மட்டும்தான். இதை பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு அருகலுப்பா இருக்கா ப்ரோ? அருவருப்பாவே இல்லைங்க பாருங்க. இது இதே முட்டை மாதிரி தான் இருக்கு பாருங்க. அவிச்ச முட்டை மாதிரி இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. அது இதை போயிட்டு தப்பா புரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்றது? இது வந்து பீஸா கட் பண்ண போறோம் ப்ரோ. சின்ன பீஸ். ஆமா. சுடலையா ப்ரோ? சுடுதான் ப்ரோ, லைட்டா சுடும் ப்ரோ. ஆனா சுடுறதை விட லைட்டா வேகணும். லைட்டா அது உள்ள போட்டுரும். உள்ள வந்துட்டு நடுவுல மட்டும் வேவல. சரி, இப்ப வந்து முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க தானே. திரையில வந்து சுப்பு தான் தெரிகிறார். ஆனா அதுக்கு பின்னால அவரு தூணா இருக்கிறது வந்து மாமா. இல்ல இவற்ற ஒரிஜினல் தாய் மாமா தான் இவர். ஆனா சொல்லவே முடியாது, எல்லாம் வந்து ஒரு சகோதரன் மாதிரி தான். ஆனா பார்த்தாலும் தெரியாது தாய் மாமா. வயசு 2 பேருக்கு பெருசா டிஃபரெண்ட் இல்ல ப்ரோ. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் சுத்திட்டு இருப்போம். உங்களுக்கு வந்து ஃபீல் ஒன்று வேற இல்ல தாய் மாமா. மாமா தான் ஃபீல் இருக்கு. இல்ல இங்க மாமா கண்ணா பயப்படுவோம் நாங்க. அப்படி மாமா பயம். பக்கத்து வீடு ப்ரோ, கொஞ்சம் தூரமா இருந்தா கூட பயம் இருக்கும். பக்கத்து வீடு ப்ரோ 2 பேரும். சரி, இவர் தான் இந்த என்னன்னு சொல்றது, திரைக்கு பின்னால எவ்வளவு கஷ்டங்கள் ஒரு டீம் இருக்கு தானே. ஆனா அந்த டீமை விட இவர் தனியவே நின்று அந்த அவ்வளோத்தையும் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அரேஞ்ச் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், தம்ப்லைன் அப்படி இப்படி என்று எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்லுவோம்? ஆமாண்ணா, கண்டிப்பா. யூடியூப் பத்தி தெரியாதே, அப்புறம்
கதைங்க ப்ரோ, சைலண்டா இருக்கீங்க. சொல்லுங்க ப்ரோ, கதை கேட்டு. கதைக்கிற கேட்ட ப்ரோ. ப்ரோ உங்களோட பேரை சொல்லிக்கணும். தனிக்காச்சலம். தனிகாச்சலம். முருகன் பேர், தமிழ் பேர். தமிழ் பேர். இவையில் 2 பேரும் யாழ்ப்பாணம் வந்த உடனே சொன்ன விஷயம் வந்து இங்கே நாங்க இங்கே நாங்க கல்யாணம் கட்டி இருந்தலாம். நாடு சொல்லவே அம்மா பாத்துருவாங்கடா சொல்றீங்க. அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் இல்ல. இல்ல இங்க இருக்கிற பொண்ணுங்க நல்லா அழகா இருந்தாங்க. அழகா இருந்தா அதனால ஒரு வகை ஈர்ப்பு. ஐயா வடிவா இருந்தா அவ்வளவு எங்கட பாசம் வந்துட்டா. எங்க ஊர்லயும் பெண்கள் இருக்காங்க, எங்க வயசுல பொண்ணுங்க இருக்காங்க, அழகா இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு இங்க வந்து பிடிச்சிருந்தது, அதனால சும்மா சொன்னேன். இப்ப வந்து யாழ்ப்பாணம் இலங்கை வந்து இங்க வர்றதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருந்திருக்கு தானே, இப்படித்தான் இருக்கு. அது என்ன மாதிரி நீ சொன்னா சிரிச்சிருவீங்களே. சொல்லுங்க. தமிழ்நாடு மாதிரி இருக்குன்னு நினைச்சுதான் வந்தா. தமிழ்நாடு மாதிரி தான் இருப்பாங்க. நான் அதை கொஞ்சம் இல்ல இவன் சொன்ன அப்புறம் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க. நான் அதோட சிரிக்க கூடாது. ஒரு நாள்ல வந்துட்டு வண்டி எடுத்துட்டு போனா சுத்திட்டே அதுதான் சின்னதா இருக்கு, போயிட்டு சுத்திட்டு போய் வந்துடலாம். பைக் எடுத்தா போயிட்டு ஒரு நாள் நைட்டுக்குள்ள ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடலாம், அப்படி சுத்தி தரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு வந்து யாழ்ப்பாணமே இன்னும் சுத்தி காட்டல. அதுக்கு 2 நாள் யாழ்ப்பாணத்துல இருந்து எல்லாம் பாத்துட்டு போலாம். இன்னைக்கு 4 நாள் ஆகுது. ஒரே நாள்ல வந்து 15 நாள்ல ரிட்டர்ன் போட்டு வந்தேன். சரி, இந்த முறை போயிட்டு அடுத்த முறை வடிவா வாங்க, என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த முறை இன்னும் நாங்க இங்க ஒரு 10 நாள் இருப்போம். அப்புறம் 10 நாளா 9 நாளோ 8 நாளோ இருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அந்த இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்குலாம் போயிடணும். நீங்க சொன்ன அவ்வளோ போகலாம். 2 இடம் போகலாம். வந்து ரத்னபுரி போகணும் மண்டபம், மற்றது வந்து பழங்குடி இருக்கிற இடம் அங்க போகணும் மண்டபம், மட்டக்களப்பு போகணும் மண்டபம், கொழும்பு போகணும் மண்டபம். உங்களோட ஒரு எல்லாத்துக்கும் வந்து வாரண்டு தான் முடிவோட வந்தவன். ஆனா அவையில் அந்த பயண நேரத்தை வந்து கால்குலேட் பண்ணல. இங்க இருந்து கொழும்புக்கு ஒரு 2-3 மணி அதுல போலாம். 8 மணி கிட்ட வேணும். இதோட என்ன சொன்னா, ஒரு வாரத்திலே வீடியோ முடிச்சிடலாம், எல்லா வீடியோவும் எடுத்துடலாம். நாங்க ரிட்டர்ன் போயிடலாம் வச்சு ஒரு வாரம் மட்டும் போடுங்கன்னு சட்டம் போட்டாவது 5 நாள் தான் போடலான்னு இருந்தாங்க. போனாங்க பாருங்க. சரி ஏன் போறோம் கொஞ்சம் கூட நாள் எப்படி என்ன இதுல வந்துட்டு இந்த யாழ்ப்பாணம் டவுனை பார்த்துட்டு போச்சு. யாழ்ப்பாணத்துல இன்னுமே இருக்கு, ஆனா அந்த நேரங்கள் வந்து காண முடியாம இருக்கு. சரி, ஆக்கள் வந்து போயிட்டு வரட்டும். ப்ரோ உங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். என்ன நீங்க சமையல் பண்ணுங்க. இந்த ஐடியா எல்லாம் வந்து அவர் தான் கொடுக்குறதா, இப்படி செய்யலாம். ப்ரோ இதுல எல்லா டிஷ்ஷுமே அவங்க தான் சொன்னது. அந்த குண்டு கத்தரிக்காய் முட்டை மாதிரி இருக்கு. பழகம் அவ்வளவு வந்துருச்சு. இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சாஃப்ட்டா இருக்கு. என்ன இதுல நல்லா இருக்கு. இது ரொம்ப பெரிய சைஸ் கொட்டை, நல்லா கடா ஆடு. இங்க வந்துட்டு ஆடு, ஆமா ப்ரோ, இங்கெல்லாம் ஆடு பெருசா இருக்கு ப்ரோ. இங்க கிடா மட்டும் தான் போடுவாங்க. இங்க அங்க கிடாவும் போடுவாங்க, சில நேரத்துல ஆடு கிடைக்கல பொட்டாடும் போட்டுருவாங்க. இங்க வந்து ரூல்ஸ் என்னன்னு சொல்றது, ஆடு அறுக்கிறதுக்கு முன்னால பிஹெச்ஏல இந்த ஹெல்த் ஆஃபீஸர் வந்து பாப்பார். பார்த்து டெய்லி பார்ப்பாங்க. பார்த்து செக் பண்ணி அது உரிச்சா பிறகு அதுல ஒரு ஸ்டாம்ப் ஒன்று அடிப்பாங்க. அடிச்சு அது மட்டும் தான் விற்கலாம், வேற விற்கலாம். அது மாடும் அப்படித்தான். மற்றது ஏரியா விட்டு ஏரியா ஆடு மாடு கொண்டு போகலாம். அது ரூல்ஸ். எடுத்துட்டு போக கூடாது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க ஊர்ல அப்படி கிடையாது ப்ரோ. எங்கேயோ அரக்கோணத்துல வெட்டுற மாடு ஏதோ ஒரு ஊருக்கு போகும் ப்ரோ. அப்படி போகவே இல்லை. அதெல்லாம் அங்கே போனால் வாகனத்தோட எல்லாம் சீஸ் பண்ணிடுவாங்க. நல்ல சாஃப்ட்டா இருக்கு. என்ன சூப்பர். ஆமாண்ணா, நல்லா வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம முட்டையிலையும் போட்டு கலக்கி வேக வைக்க போறோம்ல, அதனால நல்லா வந்துடும். அதுலயும் அந்த வாசமும் நல்ல இதா இருக்கு. ஆட்டு வாசம் தான் அடிக்குது. இப்போ வெங்காயம் தக்காளி நறுக்கிறோமா? தக்காளியும் போடுறதா? தக்காளி போட்டா அது ஒரு லைட்டா ஸ்மெல் வரும். அது வந்துட்டு எப்படின்னா தக்காளியோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப அடிக்கும், பச்சை ஸ்மெல். அப்போ பச்சை மிளகாயம் வெங்காயம் போடுவோம். பச்சை மிளகாய் வெங்காயம் மட்டும் தானே. மற்றது மரக்கறி எல்லாமே வந்து இது சொல்ல ஒவ்வொரு வீடியோலயே சொல்லி கொண்டிருக்கிறோம். இது சில வீடியோ பார்க்குறாங்க, சில வீடியோ பார்க்க மாட்டீங்களான்னு. இங்கே எல்லாம் சரியான விலை. அங்கே 30 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் கிலோ கணக்கில் வேணலாம். இங்கே வந்து 300 ரூபா 400 ரூபாய் விலையை கேட்டு ஏங்கினோம். ஆமாம், நாங்களே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனால் அதெல்லாம் இங்கே வந்துட்டு எப்படி தான் இருக்காங்கன்னே தெரியல ப்ரோ. நானும் அதெல்லாம் சத்தியமாக ஓடி போயிடுவேன் ப்ரோ. சத்தியமாக ப்ரோ, ஏதோ ஒரு நாட்டுக்கு ஓடிடுவேன் ப்ரோ, ரிட்டர்ன் வர மாட்டேன் ப்ரோ. என்ன ஒன்று சொல்லுவேன், அது சொன்னால் நிற்பார். இலங்கையிலேருந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து வந்த இலங்கை அகதிகள் இருக்கணும் தானே அங்கே இருக்காங்க. அவைகளுக்கு எல்லாம் என்ன மாதிரி தீர்வு கிடைக்குமா ப்ரோ? அவங்க தான் இடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியல ப்ரோ, அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் இலங்கையிலேருந்து வந்தவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்கள போட்டு நாங்கள் ஜெயிலெலாம் அடைக்கல. அவங்களுக்கு வந்து முகாம் கொடுத்து விட்டுருக்கீங்க. ஆமாம், இங்கே இருக்கிறவங்க நல்லா காரம் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீங்களும் காரில் அதிகமாக சாப்பிடுவீங்க. நம்ம ஊர் மதுரைக்காரங்க மாரி நினைக்கிறேன்.
ப்ரோ இப்படியெல்லாம் நீங்க சமைக்க வந்து உங்களுக்கு எப்பயாவது ஹோட்டல் திறக்கணும் ஹோட்டல் ஆரம்பிக்கணும் இருக்கு ப்ரோ இருக்குதான். ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு இருக்கு. அதில் ஹோட்டலில் வந்துட்டு எப்படின்னா ஒரு நிறைய விஷயம் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஹோட்டல் வந்துட்டு லாபத்துக்காக ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. லாபமும் முக்கியம்தான், ஆனால் வந்துட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எல்லாருமே சாப்பிடுவோம். ஆமாம், அதனால தான் ப்ரோ ஹோட்டல் ஆரம்பிச்சா இந்தியாவிலேயே மலிவு அதை விட கம்மியாக கொடுக்கணும் ப்ரோ. இந்தியாவிலேயே இன்னும் கம்மியாக கொடுக்குற இடம்லாம் இருக்குது ப்ரோ. சாப்பாடுலாம் நிறைய இடம் இருக்குது ப்ரோ. நீங்கள் ஒன்று செய்யுங்களேன், நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு கடை ஒன்று தரவங்களேன். யாழ்ப்பாணம் மக்களுக்காண்டி விலை குறைவா ஒரு சாப்பாடு கடையோட கொடுக்கல. ஆனா இங்க இருக்கிற விலைவாசிக்கு விலை குறைவா கொடுக்க முடியும் தெரியலையே. அதானே ப்ரோ பிரச்சனை. விலையும் கொண்டீங்க. எங்க ஊர்ல இருந்து பொருள் இலவசமா எடுத்துட்டு வர விட்டாங்கன்னா நான் இங்க ஃப்ரீயா செஞ்சு நல்லாவே செஞ்சு கொடுக்கலாம். நல்லா அருமையா. பச்சை மிளகா ப்ரோ. மிளகா போதும் தான் இன்னும் போய் சாப்பிடுவீங்களா? ஒரு இதற்கு கடிச்சு பாருங்க. எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஒரே மாதிரி தான். இது நல்லா எனக்கு தெரியும். ஓகே தான். இது கூட வந்துட்டு முட்டை உடைச்சு ஊற்ற போகிறோம் ப்ரோ. நார்மலாக ஆம்லெட் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான், வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்தியாவில் முட்டை எவ்வளோ ப்ரோ? ஒரு நம்ம வந்துட்டு மொத்தமாக ஒரு அட்டையாக எடுத்தோம்னு வச்சுக்கலாம் ப்ரோ, 4 ரூபா 50 பைசா வர எடுக்கலாம். 5 ரூபா இப்போ ரேட் வந்துட்டு 5 ரூபா ஆகுது போல இருக்கு. கடையிலலாம் நார்மலாக எங்களுக்கு எடுத்துன்னு வந்து விற்பாங்க பார்த்தீங்களா லோக்கலில், அது வந்துட்டு 6 ரூபா முட்டை. 6 ரூபா ஒரு முட்டை. ஆஹா, முட்டை எடுத்துப்போம், அதை எடுத்துப்போம். சரி, இன்னொரு முட்டை கூட போட்டுக்கலாம். போடுங்க. இப்போ வந்துட்டு இதில் வெங்காயம், பச்சை மிளகா, முட்டை சேர்த்துருக்குறோம். இது கூட பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கொட்டை சேர்க்க போகிறோம். இப்போ ஆட்டுக்கொட்டை ப்ரோ. ஆட்டுக்கொட்டை நிறையா இருந்தால் சாப்பிடும்போது அந்த ஆட்டுக்கொட்டையோட சுவை அதிகமாக இருக்கும். இப்போ முட்டை வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம், நிறையா சேர்த்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். அந்த அளவு மட்டும் சொல்லிடலாம். உப்பு, ஆமாம், உப்பு அளவு சொல்ல முடியாது ப்ரோ. சில பேருக்கு உப்பு அதிகமாக சாப்பிட பிடிக்கும், உப்பு கம்மியாக சாப்பிட்டு பிடிக்கும். அதனால சொல்கிறது கஷ்டம். அது மிளகுத்தூள் போடுவோம், லைட்டாக போடணும் ப்ரோ. மஞ்சத்தூள், மிளகுத்தூள், 265 ரூபா இந்த மஞ்சள் தூள். 265 ரூபா. இது எங்கள் ஊரில் வந்துட்டு 20 ரூபா 15 ரூபா அவ்வளோதான். 15 ரூபா அவ்வளோதான். அவ்வளோதான் இருக்கும் ப்ரோ. இதில் காரத்தூள் போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோட அந்த பாட்டு போட்டிருக்கணும். ஆனால் அது தெரியலை, பார்த்த உடனே தெரியலை. நல்லா சொப்டாக தான் இருக்கு. அதோட வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு முட்டையும் போட்டிருக்கு. நல்ல வாசமாக வரும், டேஸ்டியாக வருமன்ற மாதிரி எனக்கு நினைக்கிறேன். காரத்தூள் ப்ரோ, இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த காரத்தூள். ஆமாம், நல்ல காரமான மிளகா. வேணாம், நல்லா இருக்காது, டேஸ்ட் மாதிரி இருக்கும். ரைட், சூப்பர். கலக்க வேண்டியதானே? கலக்க வேண்டியதான். கலக்குறீங்களா? கலக்கட்டுமா? அடிங்க, நல்லா அடிங்க. வாசமே நல்ல வாசமா இருக்கு. என்ன காரமா? காரம் வருதா ப்ரோ? காரத்தின் வாசம் வருது. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்களே நீங்க. முட்டைகள் எல்லாம் தூள் எல்லாம் போடுவீங்க, என்ன இங்க அப்படி போறதில்ல. அந்த கலக்கி அப்படி எல்லாம் இங்க செய்ய மாட்டான், குழம்பு எல்லாம் விட்டு. ஒரு சில அதெல்லாம் உண்டு ப்ரோ, எங்க ஏரியால உண்டு ப்ரோ. காட்டுங்க, இன்னும் கொஞ்சம் கலக்கணும் நல்லாத. ஓ மை காட், இது ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா உண்மையிலேயே சுப்பு ஹோட்டல் ஆரம்பிச்சா கட்டாயம் எல்லாரும் போகணும். நேற்று அந்த பிரியாணி வேற லெவலா இருந்தது. இங்க செய்யறாங்க ப்ரோ, ஆனா அந்த அளவு டேஸ்ட் இல்ல. நீங்க நார்மலா செய்ததே அந்த அளவு இதா இருந்தது, நல்லா இருந்தது. அவ்வளவுதான் ப்ரோ, நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் பேன் சூடானோன்னு எண்ணெயை ஊற்றிட்டு எப்போதும் முட்டை போட்டு எடுக்கிற மாதிரி போட்டு எடுக்கிறதா. பட் அது சுப்புண்ட தைரியத்துக்கு தான் பாராட்டு. இங்க வீடியோ எடுத்த இடத்துல எல்லாம் சுப்பு கலைக்கிறவங்க சத்தம் பண்ண வந்துடுவார். நாங்க கூட க்ரௌடா இருக்கு, என்ன செய்ய போறான்னு பார்த்தா எல்லாரும் சுத்தி இருக்கிற எல்லாரும் சுப்பு பாபா சுப்பு அப்படியோ நிக்காம போவோம். அப்படி நாங்க பார்த்தா நாங்களே அந்த நிப்பாட்டிடுவோம். அந்த கான்ஃபிடென்ட் தேவை. என்ன ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. எண்ணெய் ஊத்திடலாம் ப்ரோ. எண்ணெய் ஊத்திடலாம். காணுமா? போதும். ஓகே, கூடான வழியில் ஊற்றிடுங்க. ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ.
இது ஒருக்கா போட்டு எடுக்கலாம், 2 தரம் போடலாமா? 2 தடவை போட்டுக்கலாம். ஓகே. ரொம்ப பெருசா போட்டோம்னா அது நல்லா உப்பி வரும் ப்ரோ. ஒண்ணா போட்டுக்கலாம். ஆட்டு கொட்டை ஆம்லெட்டு நல்லா ரெடி பண்ணி இப்போ ஊற்றியாச்சு. இலையெல்லாம் போகுது பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பார்த்தாலே எனக்கே சாப்பிடணும்னு தோணுது. எவ்வளோ ஆட்டு கொட்டை இருக்குது பாருங்க. அப்படியே பீஸ் பீஸாக போட்டாச்சு. இது என்ன பண்ணணும், அப்படி ஆட்டு கொட்டையோட அப்படி வெந்ததுக்கப்புறம் எடுத்து முட்டையும் கொட்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும். எனக்கே இப்போ எச்சி ஊறுது ப்ரோ பார்க்குறதுக்கு. சாப்பிடணும்னு தோணுது. லைட்டாக வந்துட்டு மூடுவோமா? அப்போ தான் வந்துட்டு உள்ளே மேலேயும் நல்லா வேகும். மேலே நல்லா ரொப்பி வேறும். ஆமாம் ப்ரோ. ப்ரோ பொங்குது ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்படி தான் ப்ரோ இருக்கும் லைட்டாக. ஆனால் நாங்கள் தோசை பட்டி எடுக்க மறந்துட்டோமே. தோசை பட்டி மட்டும் இல்லை, வேற இல்லை. ஆவா, ஐயோ வாசம் வருது ப்ரோ. வாசம் சூப்பராக இருக்கு. எப்படி வெங்கட முட்டை பொரியல் இப்படி தான் வரும் ப்ரோ. அந்த கருகிற மாதிரி பொரிச்சு எடுத்தா வேற லெவலாக அப்படிதான் ப்ரோ எனக்கும் பிடிக்கும். அது சுப்புண்ட வாசம் இருக்கு. இப்போ வந்துட்டு இது பெரட்டணும். அந்த போட்டு எல்லாம் கீழே யாரும் சாப்பிட முடியாது. மற்ற கரண்டி இருக்கா சுப்பு ப்ரோ? வேணாம் ப்ரோ. இதே கொஞ்சம் சப்பா அதிகமாக இருந்து இன்னொரு கத்தி இருக்கா ப்ரோ? கத்தி இருந்தாலும் 2 பெரட்டிடலாம். நானே உடஞ்சிரும் இல்லைண்ணா, அதான் பிரச்சனை. இப்போ கருகுது. அந்த வாசம் இருக்கு. வீட்டில் பொரிப்பாங்க முட்டை பொரியல். இப்போ பெரட்டிடலாமா ப்ரோ? இது வந்துட்டு எங்களால் பெரட்டி இல்லை, அதனால இது நாங்களே பெரட்டிட்டோம். அதை அப்பா இங்க முட்டையை பாருங்க. எங்கட வீட்டுல இப்படிதான் முட்டை பொரிப்பாங்க ப்ரோ. இங்கெல்லாம் முட்டை என்னென்ன பொரிப்பாங்கண்டா, வெங்காயத்தை பொரிப்பாங்க, மிளகாய பொரிப்பாங்க. அது ஒரு தடவை இது ஒரு தடவை பொரிச்சு போவோம். அதை பொரிச்சிட்டு முட்டைக்குள்ள போட்டு அடிச்சிட்டு பொரிச்சா வேற லெவலா இருக்கும் ப்ரோ. நீங்க சொல்லும் போது டிஃபரெண்டா தான் இருக்கு. ஊர்ல வந்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கலந்துருவாங்க. நாங்க செய்யறேன்னா செய்து பார்க்கலாம். செய்யலங்களாம்ல வேற லெவல். அதுவும் புட்டும் அப்படியே வச்சு அடிச்சா புட்டோட சேர்த்து சாப்பிடுவீங்களா ப்ரோ? புட்டோட இந்த ஒம்லெட் சாப்பிட்டா அது வேற லெவல். ஒரு சம்பல் வச்சு புட்டோட சாப்பிட்டா சொல்லவே வாயுறதே. முந்திருக்கா இன்னும் லைட்டா இருக்கட்டும், கருகட்டும். இன்னைக்கு காலையிலே சத்தான சாப்பாடு ஆட்டு கொட்டை முட்டை ஆம்லெட்டுங்க. இன்னைக்கு ஆட்டு கொட்டை ஆம்லெட்டு சத்தான சாப்பாடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெடி ஆயிடுச்சு ப்ரோ. ரெடி ஆயிட்டா? வேற லெவல். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ரைட். வாசத்திலே தெரியுது எனக்கு வேற லெவலா இருக்கு. வா, வெரைட்டியாச்சு. பிட்சா மாதிரி இருக்கு ப்ரோ. ஆஹா, வாசமே என்ன ப்ரோ? இந்த அரிய வகை டிஷ்ஷை நாங்கள் செய்துட்டோம். அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும் ப்ரோ. நீங்களும் எதிர்பார்ப்போட இருக்கணும். வேண்டாம், இங்கத்த முட்டையில நாங்கள் செய்திருக்கிறோம். வாசம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. நல்லா முன்னாடியே சொல்றேன், சூப்பரா இருக்கு ப்ரோ. இது நீங்க சாப்பிடும்போது என்னன்னா, இந்த மிளகா, இந்த வெங்காயம், இந்த கொட்டை இதெல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி நீங்க தான் சாப்பிடணும். நீங்க ஒண்ணு எடுங்க. நானா? அது பாருங்க, இந்த கொட்டை இருக்கா, வெங்காயம் அதெல்லாம் இருக்கா, அப்படியே பெரட்டி சூடு டேஸ்ட் செம்மையா இருக்கு ப்ரோ. சீரியஸா சூப்பரா சாப்பிட்டு பாருங்க. நீ சாப்பிடு ப்ரோ. உங்க ஊர்ல செய்த விட செம்மையா இருக்கா? அதே மாதிரி தான் இருக்கு ப்ரோ. டேஸ்ட் எப்பவுமே மாறாது ப்ரோ. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இது 2 எடுங்க. ஆஹா, நான் சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கப்ப இதை வாய்க்க போட்டுருக்கு. சூப்பு நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே போடுங்க ப்ரோ, அப்பதான் நல்லா இருக்கும் ப்ரோ. நாக்கு எரிஞ்சிரு ப்ரோ. அட போங்க ப்ரோ, நல்லா இருக்கு. நீங்க என்ன இப்படி பயப்படுறீங்க பாருங்க. ஆட்டு கொட்டை முட்டை ஆம்லெட். அந்த கொட்டை கரையுது ப்ரோ. ஆஹா, எப்படி இருக்கு ப்ரோ? அவ்வளோ சாப்பிட்டா இருக்கு ப்ரோ. இது முட்டை மாதிரியே தான் இருக்கும். கொட்டை இருக்குது தெரியுதா? தெரியல. இப்போ இல்லை, இங்கே கொட்டை இருக்கு பாருங்க. இது ஒரு இதான் கொட்டை. இதை எடுத்து இப்போ சாப்பிட்டு பாருங்க. கொட்டை தெரியுதா ப்ரோ? அதை அப்படியே சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் டேஸ்ட்னா அப்படி இருக்கும். மூளையில அதே ஃப்ளேவரா இருக்கும். எனக்கு இப்போ சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கு. இப்போ இவர் டேஸ்ட் பண்ண போறாரு. அடுத்து புட்டு எடுத்து போட்டு சாப்பிடுவோம். அதான் ப்ரோ, புட்டோட முட்டை பொரியல் அடிக்கிறது சூப்பரா இருக்கு. புட்டு எங்க இருக்கு? புட்டு இதுல கடையில வாங்கலாம் ப்ரோ. இப்போ இவர் சொன்னவர் தான் சாப்பிடவே வாட்டர்டு. அது வாசமே சாப்பிடாம இருக்க முடியல. வேற லெவல். நெக்ஸ்ட் ஒரு ஆம்லெட்டுக்கு தான் இருக்கு. புட்டு எடுத்தீங்கன்னா தரமா இருக்கும். புட்டு ஆனால் இங்கே வந்துட்டு ப்ரோ, தமிழ்நாட்டில் வந்துட்டு புட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க. கேரளா சைடில் இருக்கிறது, கன்னியாகுமரி இந்த சைடில் இருக்கிறவங்க புட்டு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க நிறைய புட்டு சேர்த்துப்பாங்க.
ஆனா இங்க பாக்கும்போது தான் தெரியுது இங்க புட்டு எல்லாருமே புட்டு தான் சாப்பிடுறாங்க bro. விடிய இரவு பேசி எல்லாம் உணவே புட்டுதான் புட்டு தான் bro bro. புட்டு தான். விடிய இரவு எல்லாம் புட்டு தான். அது இப்போ சென்னை சைடுல பாத்துருக்கேன் இடியாப்பம்னு கத்திட்டே போங்க இடியாப்பம் வாங்கி சாப்பிடுவாங்க. கேரளால புட்டு ஆனா உங்களோட புட்டை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப நாங்க புட்டு வேண்டி அதை சாப்பிடுவோம். இது அப்படியே போடுவோம். இப்ப அடுத்த முட்டை எங்கடாக்கு அதையும் போடுவோம். சாப்பிடுங்க ப்ரோ, வச்சிட்டீங்கன்னா ப்ரோ எனக்கு மன கஷ்டமாயிடும். இப்ப அடுத்த முட்டையை போட்டுருக்கோம். நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. பார்த்த உடனே ஜோசப் பேரை ரொம்ப சொன்ன நல்லா இருக்கும் ப்ரோ, டேஸ்டா இருக்கும் ப்ரோ. நிறைய பேர் வந்துட்டு சாப்பிடாமலே நல்லா இருக்காதுன்னு நினைச்சுக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியும். நானும் சாப்பிட்ருவோம் எல்லாத்தையும் ப்ரோ. இது வச்சிருந்தீங்கன்னா எப்படி நடந்தது முட்டையெல்லாம்? சும்மா வேற லெவல். ஒருத்தரும் அந்த அருவருப்பா பார்க்காதீங்க, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. அடுத்தது வந்து பொரிச்சு எடுத்துட்டா இது சாப்பிடுவோம். வேண்டாம் சாப்பிடுங்கண்ணா. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். சுப்பு ஹோட்டல் வந்தா விரைவில் போய் பாருங்க. இருக்கு, ஒரு ஆசை இருக்கு ஓபன் பண்ணணும்னு. ஓபன் பண்ணா கண்டிப்பா உங்களை இன்வைட் பண்றோம். சரி, இதோட முடிப்போம். என்ன நீங்களும் செய்து பாருங்க. கண்டிப்பா செஞ்சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும், சுவை உங்களுக்கு புரியும். உங்களோட ஸ்டைல முடிச்சு விடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட அலெக்ஸ் இன் ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பாய்.